எத்தனையோ பழங்கள் இருக்கும் பொழுது எலும்பிச்சம்பழத்தை ஏன் கடவுளுக்கு நம்ம வைக்கிறோம் தெரியுங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்ல, தெரியாதவங்க ஒரு எலும்பிச்சம்பழத்தை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாம்பழத்தை எடுத்துங்களேன். மாம்பழம் அது மாங்காய் ஆவறதுக்கு முன்னாடி அது வடுவாக இருக்கும், அது ஒரு சுவையாக இருக்கும். மாங்காய் அது ஒரு சுவையாக இருக்கும், மாம்பழமான அது ஒரு சுவையாக இருக்கும். ஆனால் எலும்பிச்சம்பழம் மட்டும் அது எப்படி பூ பூத்து காய் காய்த்ததோ அதே மாதிரி தன்னுடைய நிறம் மாறாமல், சுவை மாறாமல், தன்னுடைய தன்மை மாறாமல் இருக்கும். அதனால தான் கடவுளே, இறைவா, நீ எப்பொழுதும் இந்த எலும்பிச்சம்பழம் மாதிரி உன்னுடைய கொடைகளை மாற்றக்கூடாது, என் மேலே மன்னிப்பு தரணும். அதனால தான் எலும்பிச்சம்பழத்தை நம்ம கடவுள்